பிளைன் கேக் செஞ்சு போர் அடிச்சிருச்சா? டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாமா? வாங்க சூப்பரான வெண்ணிலா சாக்லேட் மார்பிள் கேக் எப்படி பர்ஃபெக்ட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா மோகன். வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 250 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பட்டரை உங்களால் சாஃப்டாக பீட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் சுகரை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணுறேன். நீங்கள் பவுடர்டு சுகர் சேர்த்தா இன்னும் சீக்கிரம் பீட் பண்ணிடலாம். நான் சுகர் அப்படியே சேர்த்ததுனால 15 மினிட்ஸ் பீட் பண்ணால் தான் இந்த ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக ஆகும். அது நீங்கள் பண்ணுற ஸ்பீடை பொறுத்தது. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 4 எக்கு தேவை. நம்ம ஒரு எக்காக சேர்த்து பீட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு எக்கையும் 1 மினிட் நீங்கள் பீட் பண்ணணும். உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னா சில பேசிக் திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் பவுல், பீட்டர், ஸ்பேட்டுலா, பைப்பிங் பேக், கிச்சன் வேயிங் மெஷின், மெஷரிங் கப் செட்ஸ், இந்த மாதிரியெல்லாம். பீட்டரை தவிர மற்றதெல்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இதே அளவு, இதே மெத்தடு இவ்வளோ நேரம் பீட் பண்ணிங்கன்னா இதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பேட்டர் வரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் 45 செகண்ட்ஸ் பீட் பண்ணுங்கள். எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் வெண்ணிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், கேரமல் எந்த ஃப்ளேவர் வேணுமோ யூஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 250 கிராம் மைதா எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்க. மாவை எப்பயுமே நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவில் இருக்கிற லம்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு கேக் ஈவனாக வரும். இந்த மொத்த மாவையும் பீட் பண்ணிக்கிட்டே ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். மாவு எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வருதோ கேக் அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இந்த குவான்டிட்டி, பீட் பண்ணுற டைம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? இந்த மார்பிள் கேக்கோட ஒரிஜினல் ரெசிபி 1857 அமெரிக்கன் ஆத்தர் கேத்ரின் பீச்சர் எழுதின குக்கிங் புக்கில் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 45 செகண்ட் பீட் பண்ணால் சரியாக இருக்கும். இந்த ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணணும். அப்பப்போ சைட்லலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாவை ஒன்றா சேர்த்துக்கோங்க. பேட்டர் இந்தளவு ஃப்ளஃபியாகவும் திக்காகவும் இருக்கணும். அடுத்து திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் 1/3 கப் சேர்க்கணும். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பீட் பண்ணணும். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸாவது ஆகும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். பால் அதிகமாயிட்டாலோ ஓவர் பீட் பண்ணிட்டாலோ மாவு லூஸ் ஆகிடும். அப்புறம் மார்பிள் லேயரிங் பண்ணுறது ப்ராப்பராக வராது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 2 பவுலில் பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பவுலில் இருக்கிற பேட்டரில் 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை சீவ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக கலர் வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் சரியாக இருக்கும். நான் மீடியம் ஸ்பீடில் பீட் பண்ணுறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஆல்டர்னேட்டிவாக லேயர் பண்ணுவோம். நான் ஒயிட் பேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்தது இது மேலே சாக்லேட் பேட்டரை ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே தான் பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பேட்டர் இந்தளவு ஃப்ளஃபியாகவும் திக்காகவும் இருக்கணும். அப்படி இல்லாமல் லூஸாகவும் ரன்னியாகவும் இருந்தால் லேயரே ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 4 to 5 லேயர் ஃபார்ம் பண்ணுங்கள் போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயரை ட்ராப் பண்ணிங்கனாலே அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும்னா இப்போல்லாம் ஃப்ளவர் பேஸ்டு ஆர்கானிக் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷனில் இந்த மார்பிள் கேக்கு செய்யலாம்.
டபுள் கலரில் மட்டும் இல்லை, மல்டிபிள் கலர்லையும் இதை ட்ரை பண்ணலாம். ஃபைனல் டச்சாக மீதி இருக்கிற மாவை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். மேலே ப்ளைனாக விடாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டெக்கரேட் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓவன் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நாம் இப்போ இதை 160 டிகிரி சென்டிகிரேடில் 1 ஹவர் பேக் பண்ணிக்கலாம். 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் இதை வெளியில் எடுத்து 1/2 அன் ஹவர் ஆற வச்சாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். என்னங்க, கட் பண்ணி பார்த்துடலாமா? கேக்கு சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், பாருங்க, டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல்ல. ஒரு லேயரும் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.